நாங்கள் பெரம்பூர் கான்ஸ்டிடியூன்சில இருக்கிறோம். பிரச்சாரம் தற்போதுதான் முடிவடைந்துள்ளது. என்னுடன் இருக்கிறார் திரு ஆதவ் அர்ஜுன். இவரை டிவிகேவில் உண்மையிலேயே 2ஆம் நபர் என்று அழைக்கலாம். எல்லா இடங்களிலும் பெரும் கூட்டங்கள். திருநெல்வேலி மற்றும் பிற இடங்களில் நாம் பார்த்த பெரும் எண்ணிக்கையை காட்டும் அந்த எண் ஒரு வகையான வைரல் படங்கள். ஆனால் மக்கள் கேட்குறாங்க, நீங்க 20% 20%ல இருந்தா நீங்க வாக்காளர்கள் 35% அடைய வேண்டாமா? அது எப்படி சாத்தியமாகும்? குடும்ப அலை என்றால் ஒவ்வொரு வீட்டு தாயும் சொந்த மகனும் தந்தையும் எல்லோரும் வருகிறார்கள். அவர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். உண்மையில் அதனால்தான் அவர்கள் ஒவ்வொரு நகரத்தையும் வரவேற்கிறார்கள். தலைவர் எப்போல்லாம் கேம்பெயினுக்கு வருகிறாரோ, குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பு நீங்கள் பார்க்கலாம், திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் மிக அதிகமாக 10 லட்சம் பேருக்கும் மேல் கூடினர். கிட்டத்தட்ட 70% பெண்கள் கூடினார்கள். உண்மையில ஒரு ஆண் இல்ல, அது 70% பெண். நாங்கள் ₹1 பணத்தை கூட செலவழித்ததில்லை அந்த மக்கள் கூட்டத்திற்காக. திமுகவும் அதிமுகவும் ஒவ்வொரு நபருக்கும் 3 மற்றும் ₹300 கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் 1970க்கு பிறகு மற்றும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் மாற விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் 82% பேர் மாற விரும்புகிறார்கள். பிறகு திரு கருணாநிதி மற்றும் அம்மா ஜெயலலிதா மக்கள் ஒரு வலிமையான தலைவரையும் மற்றும் வசீகரமான தலைவரையும் விரும்பினார்கள். அதனாலதான் இந்த தமிழ்நாடு எப்பொழுதும் இந்த சினிமா துறையிலிருந்து வரும் தலைவர்களை சார்ந்திருக்கிறது. உண்மையில மக்கள் ஏற்கனவே எங்கள் தலைவருடன் அன்புடனும் நம்பிக்கையுடனும் இணைந்து விட்டார்கள். நிச்சயமாக நாங்கள் மெஜாரிட்டியுடன் வின் பண்ண போறோம். அது 35%க்கும் அதிகமான ஓட்டு வங்கியை கடக்கப் போகிறது. திமுக கூட்டணி கூட, திமுக எப்போதும் 1921, மன்னிக்கவும் 2021 மற்றும் 2024 நாங்கள் தான் பெரிய கூட்டணி, மதச்சார்பற்ற கூட்டணி என்று கூறி வந்தது. ஆனால் மக்கள் திமுக கூட்டணியை தூக்கி எறிந்து விட்டார்கள். என்றாவிட்டு அந்த கூட்டணி ஊழலை அடிப்படையாக கொண்டது. அந்த ஊழல் மிகப்பெரிய ஊழல். முதலமைச்சரின் மகன் மற்றும் முதலமைச்சரின் குடும்பம், ஒட்டுமொத்த குடும்பமும் கவனம் செலுத்தியது ஊழல். உதாரணங்கள் மிக அதிகம். உங்கள் சொந்த கான்ஸ்டிடியூன்சில திரு சபரீஷ் உண்மையில் கேம்பெயினுக்கு முன் வந்தார். அது எதை சுட்டி காட்டுகிறது? அதாவது அவங்கள ஒரு காலத்துல உங்கள் நண்பர்களா இருந்தார்கள். இல்ல நாங்கள் மேலும் எதிரிகளாக மாறினார்கள். இல்ல நாங்கள் ஒன்னா வேலை செய்தோம் கொள்கைக்காக. எனக்கு எந்த நண்பர்களும் தெரியாது. உண்மையில நாங்கள் 2015 21 வரை வேலை செய்தோம். நான் கொள்கையோடு வேலை செய்தேன். பிறகு நல்ல விஷயங்களுக்காக நகர்ந்தேன். அவர்கள் ஊழல் இருக்கிறாங்க, அதனால் தான் நான் அவர்களுடன் இல்லை. நான் வியூகம் மற்றும் எலெக்ஷன் பணிக்காக வேலை செய்கிறேன். அதன் தாண்டி இப்போது வில்லிவாக்கம் மட்டுமல்ல, சபரீஷ் மட்டுமல்ல, நேற்று திரு உதயநிதி வந்தார். அவர் கூறினாரு, சைதீபா வெற்றியுடன் ஒப்பிடும்போது வில்லிவாக்கம் தான் மிகப்பெரிய வெற்றி. எனவே முழு குடும்பங்களும் வில்லிவாக்கம் மற்றும் பெரம்பூரை குறிவைக்கின்றன. அவர்கள் ₹10,000 மேல் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு வீட்டின் ஒவ்வொரு குடும்பம், குறிப்பாக தாய் மற்றும் பெண், அவர்கள் பணத்திற்கு கட்டுப்படவில்லை. அவர்களுடைய அன்பையும் நம்பிக்கையையும் காட்டுகிறார்கள். தமிழ்நாடுக்கு ஒரு பக்கம் 10,000, மறுபக்கம் உங்கள் ₹2 விசில் என்று நீங்கள் மக்களிடம் சொன்னீர்கள். பணம் இதுவல்ல. இதுல இந்த எலெக்ஷன்ல பணம் வேலை பண்ணாது. உண்மையில மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். மக்கள் அன்பையும் நம்பிக்கையையும் காட்டுகிறார்கள். மக்கள் புதிய தலைவரான நமது விஜயை விரும்புகிறார்கள். அடுத்த மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் வரும் நாள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு அற்புதமான எலெக்ஷன். 50 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய தலைமையை விரும்புகிறது. அவங்களுடைய அறிவித்துள்ள உரிமை தொகை மற்றும் ₹8,000 கூப்பன் பற்றி என்ன சொல்றீங்க? அது மிகப்பெரிய மற்றும் ஆனால் மக்கள் திமுக தேர்தல் அறிக்கையை பற்றி கவலைப்படவில்லை. எந்த தாக்கமும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் திமுக கடந்த தேர்தல் அறிக்கையில் தோல்வி அடைந்தது. நீட் தொடர்கிறது. அதே விஷயம்தான். பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் கல்வி, மாணவர் கல்வி, இலவசம், லோன் ஆகியவற்றில் தெளிவாக இல்லை. பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் அவங்களது எப்பொழுதும் கூப்பனை பற்றி பொய்களை மட்டுமே சொன்னார்கள். நீங்க ஜனநாயகன் படம் பத்தி பேசுனீங்க. நிச்சயமாக அது வெளியாகாதது குறித்து குறிப்பாக ஆதரவாளர்கள் மத்தியில மிகுந்த கவலை நிலவி வருகிறது. இப்போது ஒரு கசிவும் ஏற்பட்டுள்ளது. இது யார் பண்ணாங்க? பாருங்கள், இது வெறும் தமிழ்நாடு பிரச்சனை அல்லது ஜனநாயகன் பிரச்சனை மட்டுமல்ல. இது இந்திய திரைப்படத்துறையின் ஒரு சவால். படம் எப்படி வெளியிட முடியும்? ஒவ்வொரு அந்த பாத்திரம், செயற்கைக்கோள் கட்டுப்பாடு. ஆன்லைனில் திரைப்படங்களை எப்படி வெளியிட முடியும்? அதனால்தான் இது ஒரு அரசியல். நமது எல்லோரும் குறிப்பாக மத்திய மற்றும் மாநில அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். குறிப்பாக திரு மு.க. ஸ்டாலின் இந்த திரைப்படங்கள் வெளியாவதையும் கசிவுகளையும் தொடங்கினார். நிச்சயமாக மக்கள் இதுக்கு தீர்வு காண்பார்கள். எங்கள் தலைவர், நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் படம் 100% திரையரங்குகளில் வெளியாகும். மக்கள் நீதி வழங்குவார்கள். காங்கிரசுடன் உங்கள் உறவு என்ன?
அகில இந்திய பெண் காங்கிரஸ் தலைவர் ஏறக்குறைய டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் நான் நினைக்கிறேன். டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். அதனால ராகுல் காந்தியின் ஆட்களான பல தொண்டர்கள், மிகவும் நேர்மையான நபர், அவர்கள் இப்போது நீக்கப்பட்டுள்ளனர். நிச்சயமாக பாட்டி மணிக்கு, குறிப்பாக மணி தாக்கூர் MR.B மற்றும் ஜோதிமணி நாங்கள் எலெக்ஷன் செல்லவில்லை என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். ஆகவே இந்த எலெக்ஷன் 2021 இருந்தது போன்ற ஒரு சரியான கூட்டணியோட இல்லை. ஆகவே இந்த திமுக கூட்டணி ஏற்கனவே முற்றிலும் தோல்வி அடைந்த கூட்டணி. சாதி கணக்கையும் நாங்கள் இந்த கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைக்கிறோம் என்றும் அவர்கள் சொல்வார்கள். அது போன்ற எதுவும் இல்லை. நீங்கள் இந்த எலெக்ஷன் சாதியை பற்றியது அல்ல. இல்ல நீங்க திருநெல்வேலி தூத்துக்குடியில பாத்தீங்களா? பாருங்க, எப்போதும் தெற்கு ஒரு சாதி கணக்கு என்று சொல்வார்கள். ஆனால் திருநெல்வேலியில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் சாதியை பற்றியோ வேறு எதை பற்றியோ கவலைப்படுவதில்லை. ஆகவே மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். திமுக எப்போதும் சாதி அரசியலை செய்தது. மக்கள் வளர்ச்சியை விரும்புகிறார்கள். மக்கள் நல்ல கல்வியை விரும்புகிறார்கள். மக்கள் நல்ல சுகாதாரத்துறையை விரும்புகிறார்கள். மக்கள் விரும்பும் அடிப்படை தேவை, குறிப்பாக தெற்கில் கல்வி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும். நிச்சயமா நாங்கள் நல்லாட்சியை அமைப்போம். நாங்கள் வளர்ச்சியில கவனம் செலுத்துவோம். உங்களுடைய மிகப்பெரிய பலம் நிச்சயமாக இளைஞர்கள் தான். மேலும் நீங்கள் பெண்களை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அது போதுமானதாக இருக்குமா? நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? நாங்க கால் எப்போதும் அம்மா என்றால் ஒரு தாய். எல்லா வீடுகளிலும் தாய் ஆதரவளிக்கிறார். எங்கள் பாட்டி அடிப்படையிலானது. எங்கள் பாட்டியின் அடித்தளம் பெண்ணை அடிப்படையாக கொண்டது. பெண் என்றால் எல்லா குடும்பங்களும் தாய் மற்றும் மகள், சகோதரி, இதுதான் அஸ்திவாரம். அதனால எந்த வாய்ப்பும் இல்லை. ஆண்களுக்கு எந்த தேர்வும் இல்லை. நிச்சயமாக ஆண்கள் மாற வேண்டும். ஆண்கள் பெண்களின் குரலை கேட்க வேண்டும். இளைஞர்கள் தங்கள் சொந்த வீட்டில் செல்வாக்கு செலுத்துபவர்களாக மாறி தங்கள் பெற்றோரை நோக்கி நகர செல்வாக்கு செலுத்துகிறார்கள் என்று மக்கள் எங்களிடம் அடிக்கடி கூறுகிறார்கள். பாருங்க, பிறகு 4 வருடங்களுக்கு பிறகு, 40 வருடங்களுக்கு பிறகு, 10 வருடங்களுக்கு பிறகு குழந்தைகள் அரசியலை பற்றி பேசுகிறார்கள். அதுதான் தமிழக அரசியலின் வெற்றி. இப்போது கதவு திறந்துள்ளது. எனவே திமுக மற்றும் MDK ஸ்டாலின் வம்சமும் முடியாட்சியும் முடிந்து விட்டது. ஒரே ஒரு இறுதி விஷயம், ஜோசப் விஜய் அடுத்த முதலமைச்சராக ஆக போகிறார். அதனால் நீங்கள் ராஜாவாக இருப்பீர்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். சிசர் அன்று நீங்கள் கிங்மேக்கராக முடிவடைவீர்கள் என்று சொல்கிறார்கள். வேறு சிலர் நீங்கள் வோட் கட்டராக இருப்பீர்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு நீங்கள் எப்படி எதிர்வினையாற்றுகிறீர்கள்? எங்கள் தலைவர் ஒரு ராஜாவும் அல்ல, ஒரு கிங்மேக்கரும் அல்ல. நாங்கள் சாமானியர்கள். எங்கள் தலைவர் சாமானிய மனிதன் அரசாங்கத்தை அமைப்பார். முடியாட்சி மற்றும் முடியாட்சி, தமிழ்ல நாம முடியாட்சி என்கிறோமே, அது முடிந்து விட்டது. தமிழ்நாட்டில் இனிமேல் ராஜாவும் கிங்மேக்கரும் இல்லை. நன்றி.